என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தில் உற்சாகத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதத்தின் 12வது வசனத்திலே சொல்லுகிறார், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாய் எவ்வளவு அதிகமாய் இந்த உற்சாகமான ஆவி தேவை என்பதை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். உற்சாகமான ஆவி இருந்தால்தான் உற்சாகமாய் தேவனை சேவிக்க முடியும் என்பதை நேற்று தினத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு தொடர்ந்து இன்னொரு காரியத்தையும் நம்ம உற்சாகமாக செய்ய வேண்டும். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். இங்கு எசேக்கியாவின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொண்டார்கள். இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். பல விதமான செய்திகளை, பிரசங்கங்களை நம்ம கேட்கலாம். ஆண்டவருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தவறாமல் படிக்கிறவர்களாக இருக்கலாம். ஒருவேளை அப்படி படிக்காதவர்களாக இருந்தால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் காலையில் உங்கள் வேதத்தை படிக்க மறந்துடாதீங்க. கூடுமானவரை கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்போது முழங்காலில் படிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், துவங்குங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தில் நம்ம இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டும். எப்படி அப்படிலாம் இருக்க முடியுமா? சிலருக்கு பைபிள் படிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் பிரசங்கம் கேட்குறதோடு சரி, அதுக்கப்புறம் நான் பைபிள் படிக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எதை குறிக்க தெரியுமா? ஆண்டவரை பார்த்து உங்கள் ஆலோசனையே எனக்கு தேவையில்லை, எனக்கு தெரியும் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லாமல் அவரை செய்கைகளை துக்கப்படுத்துவதற்கு அடையாளம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம யாரும் அப்படி சொல்ல மாட்டோம். ஆண்டவரே உங்கள் ஆலோசனை எனக்கு வேண்டான்னு சொல்ல மாட்டோம். ஆனால் சொல்லாமல் செயலிலே காட்டுகிறோம். பார்த்தீங்களா? எப்படி வேதமே படிக்காமல் இருந்தால் அதான் அதனுடைய அர்த்தம். அன்போடு கூட சொல்லுகிறேன், கர்த்தருடைய வேதத்தை படியுங்கள். சரி, அப்படி படிக்கிற வேதத்தை, கேட்கிற வசனத்தை, தியானிக்கின்ற வார்த்தைகளை நாம் உண்மையிலேயே உற்சாகமாக கை கொள்ளுகிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன அர்த்தம் உற்சாகமாய் கை கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வசனத்தை எல்லாம் ஏதோ கடமைக்காக வாசித்துட்டேன், வேற வழி இல்லை, அதனால தான் நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவதற்காக அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொன்னதுனால நான் செய்கிறேன் அப்படின்றதுனால அல்ல, அதை உற்சாகமாக செய்ய வேண்டும். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், நான் செய்வேன், இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று அந்த வார்த்தையை உற்சாகத்தோடு, கடமைக்காக அல்ல, உற்சாகத்தோடு நாம் கடைபிடிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தான் என் சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீதான் என் சம்பத்து என்று சொல்லுகிறார். என்ன காரணம்? சொந்த சம்பத்துன்னு சொல்றதுக்கு காரணம், என் சொந்த சொத்து அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், நம்மை பார்த்து சொல்ல காரணம், அவர் வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன், கை கொள்ளுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாகவே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கொடுத்து வைத்தவர்கள். நம்ம எப்படி வாழணும் தெரியுமா? நம்ம இந்த உலகத்தில் அவருடைய வார்த்தையை கை கொள்வதனால நான் அவருக்கு சொந்தம் என்ற அந்த அனுபவத்தோடு வாழ வேண்டும், அந்த உணர்வோடு வாழ வேண்டும். பிரியமானவர்களே, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா நான் அவருக்கு சொந்த சொத்தா இருப்பேன், சம்பத்தா இருப்பேன் அப்படின்னு நமக்குள்ள எழுதப்பட வேண்டும். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுதெல்லாம் வேண்டா வெறுப்போட கை கொள்ளாம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை உண்மையான மனதோடு அந்த உற்சாகத்தோடு கீழ்ப்படியுங்களே. கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டால் மிகுந்த பலன் உண்டு என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. அவைகளை கை கொள்ளுகிறதினால்
மிகுந்த பலன் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி கை கொள்ள வேண்டும்? உற்சாகமாக கை கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? எப்படி கை கொள்ள வேண்டும்? 119ஆம் சங்கீதம் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடு அதை கை கொள்வேன். நம்பர் 1, முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு கை கொள்ள வேண்டும். முழு உள்ளத்தோடு கை கொள்ளுகிற அனுபவம். ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்தவுடனே என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவர் பேசிட்டாரா, முழு மனதோடு முழு இருதயத்தோடு நாம் கை கொள்வோம். அரகுற மனசோடு அல்ல, வேண்டா வெறுப்போடு அல்ல. முதலாவது முழு இருதயத்தோடு கை கொள்வோம். இரண்டாவதாக யோவான் இப்படியாய் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்திலே சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இரண்டாவது அன்போடு கை கொள்ளணும். முதலாவது முழு உள்ளத்தோடு கை கொள்ளுதல், இரண்டாவது அன்போடு கை கொள்ளுதல். ஆண்டோடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னா அன்பு இருந்தால் கீழ்ப்படுதல் கிடைக்கும். அன்பு இல்லைன்னா தான் நம்மளால் கீழ்ப்படிய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். நமக்குள்ள அன்பு இருக்குதா? உண்மையிலேயே அன்போடு கூட கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறீங்களா? இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்கிறாரு, சொல்ல போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய வேதத்தை படிக்கிற பழக்கம் உண்டா? அப்படி அவருடைய வேதத்தை அன்போடு படித்தா அவர் மேல் இருக்கிற அன்பின் நிமித்தம் நாமும் கீழ்ப்படிவோம். பிரியமானவர்களே, அன்போடு கீழ்ப்படிவோம், அன்போடு கை கொள்வோம். மூன்றாவதாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. மூன்றாவதாக அவரை அறிந்தவர்கள் கை கொள்ள வேண்டும். அன்பு இருந்தால் கை கொள்வோம், அவரை அறிந்திருந்தால் கை கொள்வோம், முழு இருதயத்தோடு கை கொள்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் சொல்கிறது பிரச்சனை. எனக்கு தெரியாத இயேசு, சண்டே ஸ்கூல்லேருந்து இயேசுவை படிச்சுட்டு இருக்கிறேன், எங்கள் தாத்தா காலத்திலேருந்து நாங்கள் கிறிஸ்தவங்களாக வாழ்கிறோம், நல்லது தான். ஆனால் அவருடைய கற்பனைகளை அன்போடு கை கொள்ளுகிறோமா? அவருடைய கற்பனைகளை அவரை அறிந்து கை கொள்ளுகிறோமா? அவருடைய கற்பனைகளை முழு மனதோடு கை கொள்ளுகிறோமா? அப்படி கை கொண்டால் நாம் யார் தெரியுமா? நாம் மன உற்சாகமாய் நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம் என்ற அர்த்தம். எனவே அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிய மாட்டேன்ற எந்த காரியத்தையும் அவர் முன்னால் வைக்காதீங்க. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ கீழ்ப்படிவோம், நிச்சயமாய் அதற்கு ஒரு பலன் உண்டு. இன்றைக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். யாத்திராகமும் 19:5, யாத்திராகமும் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்களும் நானும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சொந்த சம்பத்தாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு சொந்த சம்பத்தாக இருக்க ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். முழு இருதயத்தோடு முழு மனதோடு நீர் சொல்லுகிறதற்கு நாங்கள் கீழ்ப்படிய, அன்போடு கீழ்ப்படிய, உம்மை அறிந்து கீழ்ப்படிய எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய வசனம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்தி தொடர்ந்து ஓட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரி ஐஏஎஸ் அகாடமியை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025-26 ஆகிய இந்த ஆண்டுக்கான யூபிஎஸ்சி தேர்வுக்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஃபீஸை தான் நாங்கள் வாங்குகிறோம். அதுவும் இந்த வருஷம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 பேர் யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணி அவர்கள் நல்ல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கின ஃபேக்கல்டிஸ் தான் நம்ம இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிக கொஞ்சம் சீட் தான் இருக்கிறதுனால வேகமாக தரிசனம் உள்ள, தேசத்தை கலக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ள இளைஞர்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் இதில் இணைய அப்ளிகேஷன்ஸை உடனே ஃபில் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரவங்க அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை தர முடியும். மற்றபடி நீங்கள் வந்து டே ஸ்காலராகவும் வந்து படித்து போகலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.